மனிதனுடைய வாழ்நாள் 100 வயதில் இருந்தது படிப்படியாக குறைந்து 90, 80, 70ன்னு ஆகி இன்னைக்கு 50 வயது அப்படின்ற மாதிரி எட்டிருச்சு. கொரோனாவுக்காக போட்ட தடுப்பூசிகள் இருதய நோய்களை உண்டு பண்ணிருச்சோ, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பல பேருடைய கேள்விகள் ஆயிடுச்சு. இப்போ உண்மையிலேயே இந்த ஹார்ட் அட்டாக் வருவதற்கான அடிப்படையான காரணம் தான் என்ன? நம்மளுடைய இருதயமானது ஒன்லி பம்பிங் பண்ணுற வேலையை மட்டும்தான் பண்ணுது. டீசல் கொடுத்தோம்னா கூட டீசல் பம்ப் பண்ணும். ஒன்லி ஹார்ட் ஒன்லி பம்பிங் மிஷின். ரத்தத்தில் நமக்கு தேவையில்லாத கழிவுகளினுடைய தேக்கம். அந்த தேவையில்லாத கழிவுகள் எது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா அது கொலஸ்ட்ரால் அப்படின்னு. லைஃப் டைம் இந்த டேப்லெட்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிறுநீரகத்தில் நமக்கு சிறுநீரக செயலிழப்பு போன்ற பிரச்சனைகளை உண்டு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ரிஃப்ளெக்ட் லைஃப் ஸ்டைல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பெரும்பாலும் மனிதர்கள் ஹார்ட் அட்டாக் அப்படின்ற ஒரு பிரச்சனையில் இன்றைக்கி மாட்டிக்கிறாங்க. இந்த இருதய நோய், இந்த ஹார்ட் அட்டாக் ஆனது எதனால் ஏற்படுது? ஒருவேளை அப்படி ஏற்பட்டால் நாம் செய்யக்கூடிய அணுகுமுறைகள் சரிதானா? இதற்கான ஈஸியான சொல்யூஷன் ஏதாவது வீட்டிலேயே பண்ணக்கூடிய ஹோம் ரெமெடிஸ் ஏதாவது இருக்குதா? அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் முழுமையாக பார்க்க போகிறோம். பொதுவாக இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் எடுத்த சர்வேயில் மனிதனுடைய வாழ்நாள் 100 வயதில் இருந்தது படிப்படியாக குறைந்து 90, 80, 70ன்னு ஆகி இன்றைக்கி 50 வயது அப்படின்ற மாதிரி எட்டிருச்சு. அப்போ இன்றைக்கி 40 வயதை தாண்டின உடனேயே மக்கள் எல்லாமே பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏதாவது ஹார்ட் அட்டாக் வந்துடுமோ, திடீர்னு இறப்புகள் வந்துடுமோ அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் நமக்கு இப்போ 2020, 2021 வந்த கொரோனா இன்னும் அதிகமாக மக்களுக்கு பயத்தை உண்டு பண்ணிடுச்சு. கொரோனாவுக்காக போட்ட தடுப்பூசிகள் இருதய நோய்களை உண்டு பண்ணிருச்சோ, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பல பேருடைய கேள்விகள் ஆயிடுச்சு. பெரிய பெரிய விஐபிகள்லாம் திடீர்னு இறப்பு ஏற்பட்டது, அது ஹார்ட் அட்டாக்னால அப்படின்னு உடனே அது இந்த தடுப்பூசிகள்னால தானோ அப்படின்லாம் கூட நிறைய மக்கள் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. இப்போ உண்மையிலேயே இந்த ஹார்ட் அட்டாக் வருவதற்கான அடிப்படையான காரணம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளுடைய இருதயமானது ஒன்லி பம்பிங் பண்ணுற வேலையை மட்டும்தான் பண்ணுது. அதுக்குள்ளே நம்ம ரத்தத்தை உள்ளே கொடுத்தோம்னா ரத்தத்தை பம்ப் பண்ணோம், தண்ணியை உள்ளே கொடுத்தோம்னா தண்ணியை பம்ப் பண்ணோம், டீசல் கொடுத்தோம்னா கூட டீசல் பம்ப் பண்ணும். ஒன்லி ஹார்ட் ஒன்லி பம்பிங் மிஷின், அவ்வளோதான். அந்த பம்பிங் மிஷினோட வேலையில் நமக்கு தடை ஏற்படும் பொழுது அந்த பம்பிங் மிஷினுக்கு டியூப் வழியே பார்த்திங்கன்னா பிளட் வரும் இல்லையா, அதாவது பிளட் வெசல்ஸ். அந்த பிளட் வெசல்ஸில் நமக்கு பிளாக் ஏற்படும் பொழுது அந்த இருதயமானது, அந்த பம்பிங் மிஷினானது துடிக்கிறதில்ல, மாறுபாடுகள் ஏற்பட ஆரம்பிக்குது. அது ஃபுல்லாக நமக்கு தடை ஏற்படுற அளவுக்கு அடைப்பு ஏற்பட்டுருச்சுன்னா அப்போ தான் அந்த இருதயம் நமக்கு துடிக்கிறதுக்கு சிரமப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு சூழலுக்கு ஏற்படுது. இப்போ இந்த இடத்துல ஹார்ட் அட்டாக் அப்படின்றது இருதயத்தினால் ஏற்பட்டதான்றதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்மளுடைய இரத்த குழாயில் ஓடக்கூடிய இரத்தத்தில் கழிவுகள் இருந்து அந்த கழிவுகள் இருதயத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்டரிலேயோ வெயின்லேயோ நமக்கு தேக்கம் ஏற்பட்டுச்சுன்னா அதனால தான் இந்த இடத்துல ஹார்ட்டு செயல்படுற தன்மை மாறுது. அப்போ நமக்கு உண்மையான பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ரத்தத்தில் நமக்கு தேவையில்லாத கழிவுகளினுடைய தேக்கம். அந்த தேவையில்லாத கழிவுகள் எது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா அது கொலஸ்ட்ரால் அப்படின்றது. இன்றைக்கி எல்லா மக்களுக்குமே தெரியும், ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அதிகமாக கூடிடுச்சுன்னா அது ஹார்ட் அட்டாக், பிபி போன்ற பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அப்படின்றது தெரியும். அப்போ ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை கரைக்கிறது இருதயம் கரைக்குதா அப்படின்றது தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். அப்போ ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை கரைக்கிறது இருதயம் கிடையாது, இருதயம் ஒன்லி பம்பிங் பண்ணுற ஒரு மிஷின். அப்போ ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை கரைக்கக்கூடிய நபர் யார் அப்படின்றத நம்ம யோசிக்கிறோம். ஏன் அப்படின்னா, ஒருத்தருக்கு 40 வயசில் ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா உடனே அவர் இருதய நோயாளியாக மாற்றப்பட்டு இருதயத்திற்காக அடுத்து மெடிசன்ஸ் கொலஸ்ட்ராலை கரைப்பதற்கும் பிளட்டை தின்னாக்கிறதுக்கும் இருதயத்தை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு லைஃப் டைம் மெடிசன்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு போகிறாங்க.
அப்போ ரத்தத்தில் கொலஸ்ட்ராலை கரைப்பதற்காக நம்ம அந்த கட்டத்தில் இருந்து மெடிசன் எடுக்கிறது தற்காலிகமாக எடுத்தால் பரவாயில்ல, லைஃப் டைம் எடுக்கணும் அப்படின்னா, அப்போ என்னோட லைஃப்பில் அந்த பிஃபோர் 40 வரைக்கும் இந்த வேலையை யார் பண்ணா அப்படின்றத நம்ம கொஞ்சம் யோசிக்கவே இல்லை. அதாவது ரத்தத்தில் கொலஸ்ட்ராலை சேர்க்க விடாமல் யார் இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்தா? ரத்தத்தை தின்னாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மெடிசன்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறோம். அதுவும் வந்து தற்காலிகமாக நம்ம எடுக்கிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. அது லைஃப் டைம் நம்ம எடுக்கணும் அப்படின்ற ஒரு சூழலுக்கு போகிறோம். இப்போ லைஃப் டைம் நம்ம வந்து இந்த பிளட்டை தின்னா வச்சுக்கிறதுக்கு ஒரு டேப்லெட் மூலமாக தான் வைக்க முடியும் அப்படின்னா, என்னோடய லைஃப்பில் பிஃபோர் 40 ஏஜ் வரைக்கும் அப்போனா அந்த பிளட்டை தின்னா வச்சுக்கிட்டு இருந்தது யார் அப்படின்றத நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா லைஃப் டைம் இந்த டேப்லெட்ஸை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா, இது திரும்ப இன்னும் ரத்தத்தில் அதிகப்படியான கழிவுகளாக மாறி அது சிறுநீரகத்தில் நமக்கு செயலிழப்பு, சிறுநீரக செயலிழப்பு போன்ற பிரச்சனைகளை உண்டு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் இன்றைக்கி உண்மையான விஷயம். ஏன்னா இன்றைய இருதய நோயாளிகள் நாளைய சிறுநீரக நோயாளிகளாக மாறுவார்கள் அப்படின்றதும் நிதர்சனமான உண்மை. காரணம் இந்த மெடிசன்ஸை நம்ம ரெகுலராக டெய்லி எடுக்கிறது ஒரு விஷயம்தான். அந்த வகையில் பார்த்தோம்னா 40 வயசுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுடைய உறுப்புகள் நமக்கு ரத்தத்தை தின்னா வச்சுக்கிற வேலையையும், பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுற வேலையையும், கொலஸ்ட்ரால் சேராமல் இருக்கக்கூடிய வேலையையும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அது யார் அப்படின்றத நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். பொதுவாக ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாக கலக்குதுன்னா, அந்த கொலஸ்ட்ராலை கரைப்பதற்கு நம்ம உடம்புல எது பயன்படுது அப்படின்னம்னா பித்த நீர். இந்த பித்த நீரே ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை கரைக்குது. அப்போ இந்த பித்த நீர் எங்கே உற்பத்தி ஆகுது? பித்த நீர் உற்பத்தி ஆகிற இடம் கல்லீரல். அப்போ உங்களுடைய கல்லீரலில் உருவாகக்கூடிய பித்த நீர் சரியாக சுரந்தால் அந்த பித்த நீர் உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை ஆட்டோமேட்டிக்காக கரைச்சிடும். பிளட்டை நல்லா தின்னா வச்சுக்கிறோம். அப்போ நல்லா சர்க்குலேஷன் போகும். இருதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருமா? வராது. அப்போ நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய இடம் உங்களுடைய கல்லீரல். உங்களுடைய கல்லீரல் சரியாக இருக்குதான்றதை நீங்கள் முதல்ல கவனம் செலுத்தி வந்தீங்கன்னா, கல்லீரலுக்கு தகுந்த வாரியான உணவு முறைகளை சரியாக மெயின்டைன் பண்ணி வந்தீங்கன்னா, உங்களுடைய ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அது ஹார்ட் அட்டாக் போன்ற பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்பே இல்லை. இதை முதல்ல நம்ம அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும். அப்போ உங்களுடைய கல்லீரலை பராமரிங்க, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. இப்போ வரைக்கும் ஹார்ட் அட்டாக் உங்களுக்கு வரலை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நீங்கள் உங்களுடைய கல்லீரலுக்கான டெஸ்ட் எடுங்க, எல்எஃப்டி டெஸ்ட் எடுங்க. அந்த எல்எஃப்டி டெஸ்ட்டில் எஸ்ஜிஓடி, எஸ்ஜிபிடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். அந்த எஸ்ஜிஓடி, எஸ்ஜிபிடி எல்லாம் நார்மலாக இருக்குதான்றதை பார்த்துக்கங்க. அது ஒரு வேளை கூட இருக்குது அப்படின்னம்னா உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஒரு அல்ட்ராசவுண்ட் அப்டமன் ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது, சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றது இது பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ஹார்ட் அட்டாக் வருவதற்கான முன்னாடியே வந்து சில எச்சரிக்கை மணிகள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ உங்களுக்கு அந்த மாதிரியாக இருக்குது அப்படின்னம்னா, உங்களுடைய கல்லீரலை நீங்கள் அப்போ இருந்தே சரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா இருதய நோயாளிகளாக மாறாமல் நீங்கள் வாழலாம். ஒருவேளை இப்போ நீங்கள் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னம்னா, உடனடியாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா, உடனே நம்ம வந்து நல்ல ஒரு இருதய மருத்துவரை பார்த்து உடனே வந்து இந்த பிளட்டை டைல்யூட் பண்ணுறதுக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை கரைப்பதற்குமாக நம்ம மெடிசன்ஸை உடனே ஸ்டார்ட் பண்ணிடுறோம். இது நல்ல விஷயந்தான். பட் வந்து தொடங்குவது கரெக்டு. ஆனால் நீங்கள் அடுத்து திரும்ப வந்து இதே இதை லைஃப் டைம் கொண்டு போனால் வேறு சில பிரச்சனைகளையும் அவஸ்தைப்படணுமே. இல்லைனா பாருங்கள், அப்படி ரெகுலர் மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தோம், கொஞ்சம் அப்படி மிஸ் ஆகும் பொழுது திரும்பவும் 2வது ஹார்ட் அட்டாக் அப்படின்றதும் இன்றைக்கி நிறைய பேர் வந்து அவஸ்தைப்பட்டுக்கிறாங்க. 3rd டைம் ஹார்ட் அட்டாக் அப்படின்றதும் அவஸ்தைப்பட்டுக்கிறாங்க. அப்போ பாருங்களேன், அப்போ காரணம், மூல காரணம் என்ன? ஒரு நோய்க்கான மூல காரணத்தை கண்டறிந்து மூல காரணத்தை குணப்படுத்தினீங்கன்னா மட்டும்தான் அது ஏற்பட்டிருக்கக்கூடிய நோயிலிருந்து நீங்கள் மீண்டு வெளியே வர முடியும். அந்த வகையில் உங்களுடைய கல்லீரலை சரி செய்து, பித்த நீரை சீர் செய்து, உங்களுடைய கொலஸ்ட்ராலை கரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்னால 2வது ஹார்ட் அட்டாக் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ இருதய நோயாளிகள் மாத்திரை எடுத்துக்கொண்டிருக்கப்படும் பொழுது நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய இடம் உங்களுடைய கல்லீரல். அப்போ கல்லீரலை தூண்டுதல் செய்து பித்தப்பையில் பித்த நீரை சேகரித்து கொலஸ்ட்ராலை கரைக்கணும்னா இதற்கு ஏதாவது எளிமையான ஒரு சோர்ஸ் இருக்குதா? இயற்கையான முறையில் அதை ஏதாவது நம்ம சரி பண்ணிக்க முடியுமா? ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை கரைக்கிறதுக்கு வீட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு ஹோம் ரெமெடி ஒன்று சொல்கிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரத்தத்தில் கொலஸ்ட்ராலும் கரைஞ்சிரும், பிளட்டை தின்னாவும் வச்சுக்கிறோம், சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இதன் மூலமாக இருதய நோயாளிகள் இருதய நோயிலிருந்து நீங்கள் வெளிவருவதற்கும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஹார்ட் அட்டாக் வராமலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரலைன்னா நான் சொல்கிற இந்த மெத்தடை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஹார்ட் அட்டாக் நோயாளியாக மாறாமல் தப்பிச்சுக்கலாம். அப்போ இருதய நோயாளியாக இருக்கிறீங்கன்னாலும் நீங்கள் தாராளமாக கடைபிடிக்கலாம்.
அப்படி என்ன அந்த டிப்ஸு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸு தாங்க. எலும்புச்சம்பழம். எலும்புச்சம்பழத்திற்கு இணையான ஒரு பொருள் இப்போ வரைக்கும் இல்ல அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா, அதனால தான் அத வந்து ராஜகனி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எலுமிச்சை நமக்கு டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையா சப்போர்ட் பண்ணி குடுக்கும். நீங்க பாருங்க, நம்ம வந்து சாதாரணமா வீட்ல பயன்படுத்தக்கூடிய பாத்திரம் துலக்கிற பவுடர்ல இருந்து பாத்ரூம் கழுவுற பவுடர் வரைக்கும் லெமன் இல்லாம இல்ல. நீங்க அந்த பாக்கெட் விளம்பரங்கள்ல எல்லாம் நீங்க பார்க்கலாம். அப்ப கிளென்சிங்க்கு எலுமிச்சம்பழத்த விட்டா வேற எதுவும் இல்லங்க. அவ்வளவு அற்புதமான வேலை பார்க்கும். அப்ப இந்த எலுமிச்சைய நாம எப்படி எடுத்துக்கலாம்? என்ன அளவு எடுத்துக்கலாம்? அப்படின்ற ஒரு ரேஷியோ இருக்குது. அதான். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, 100லிருந்து 150 எம்எல் வந்து தண்ணி வச்சுக்கங்க. அதாவது ஒரு 1 டம்ளர் தண்ணி. இதில நீங்க எலுமிச்சம்பழத்த நல்லா அப்படியே வந்து 8 பீஸா கட் பண்ணுங்க. அதாவது 4ஆ கட் பண்ணினா 1/4 பீஸ் வரும். அந்த 1/4ல பாதி தான் 8ல் 1 பங்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 8ல் 1 பங்கு எலுமிச்சம்பழ பீஸ் எடுத்து, அதில அப்படியே சாறு பிழிஞ்சிருங்க 1 டம்ளர் தண்ணீல. ஒரு 1 டம்ளர் வார்ம் வாட்டர் 100 to 150 எம்எல் வார்ம் வாட்டர். இப்போ எலுமிச்சம்பழ சாறு அவ்வளோதான். இதற்கு இனிப்புக்காக நம்ம ஹனி தேன். தேன் வந்து ஒரு 1 ஸ்பூன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் கலந்துக்கலாம். என்ன ஒன்று அப்படின்னா, இதை நீங்கள் சாப்பிடும் பொழுது இனிப்பு சுவையும் தெரியணும், புளிப்பு சுவையும் தெரியணும். ஒரேதா புளிப்பு சுவை அதிகமாக இருந்துடக்கூடாது, ஒரேதா இனிப்பு சுவை அதிகமாக இருந்துடக்கூடாது. அவ்வளோதாங்க கண்டிஷன். அடுத்தது இதை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க. இதுக்கு பேர் என்னென்னா, எலும்பிச்சம்பழம் தேன் கலந்த டீ. அவ்வளோதான். இதான் டீ. லெமன் ஹனி டீ. இதை நீங்கள் எப்படி சாப்பிடணுன்ற ஒரு முறை இருக்குது. என்னென்னா, இதை டம்ளரில் ரெடி பண்ணிவிட்டு ஸ்பூனில் தான் எடுத்து சாப்பிடணும். எடுத்து கடன்னு குடிக்கக்கூடாது. ஸ்பூனில் எடுத்து சுவைச்சு நாக்கில் உறிஞ்சி சாப்பிடுங்க. நாக்குக்கும் நம்மளுடைய இரத்த குழாய்களுக்கும் இரத்த நாளங்களுக்கும் எல்லாம் நேரடியான சம்மந்தம் இருக்குது. நேரடியாக அங்கே போகும். ஆர்கனுக்கும் நாக்குக்கும் நேரடியாக சம்மந்தம் இருக்குது. ஆர்கனுக்கே டைரெக்டாக போகும். அப்போ உங்களுடைய ரத்த அணுக்களில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை கிளென்சிங் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். கொலஸ்ட்ராலை கரைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். பிளட் தின்னராகவும் ஒர்க் பண்ணும். அப்போ உங்களுக்கு இருதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கலாம். சிப் பண்ணி சாப்பிடணும். யாரெல்லாம் சாப்பிடலாம், எந்த வயதினரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லா வயதினரும் நீங்கள் சாப்பிடலாம். தாராளமாக ஒரு 10 வயசு குழந்தைக்கு மேலேயே நீங்கள் வந்து தாராளமாக வந்து கொடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. இது ரொம்ப அற்புதமாக நமக்கு வந்து பிளட்டை வந்து சர்க்குலேட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இதை மட்டும் நீங்கள் தினந்தோறும் காலை மாலைன்னு 2 வேளை நீங்கள் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா, இருதய நோயாளியாக இருந்தீங்கனாலும் நீங்கள் படிப்படியாக வெளியே வந்துடலாம். இருதய நோய் வந்துடக்கூடாது அப்படின்ற பயத்தில் இருக்கிறீங்கன்னாலும் இருதய நோயே வராமல் உங்களால் பாதுகாத்துக்க முடியும். இதை தினந்தோறும் கடைபிடித்து உங்களுடைய இருதயத்தை ஆரோக்கியமாக வைத்து என்றென்றும் ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி.